friends, welcome back to my channel Adhanya's Act Studio. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog தான் பார்க்க போறோம். இது வந்து என்ன பிளேஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த பிளேஸ் என்ன அப்படினு தெரிஞ்சிருக்கும். இல்ல புதுசா பார்க்கறீங்க அப்படினா கண்டிப்பா தெரிஞ்சிட்டு நீங்க விசிட் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளேஸ் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா சேலம் டு ஆத்தூர் நம்ம போற வழியில இன் பிட்வீன்ல உடையாப்பட்டி அப்படிங்கற இடத்துல வந்து ஒரு ஸ்டாப்பிங் இருக்கு. அங்க இருந்து நீங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ள டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஷேர் ஆட்டோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அது மூலமா கூட நம்ம போகலாம். அங்கே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த கோவில் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு சேலத்தில் ஃபேமஸான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். கந்தாசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடையாப்பட்டியிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி உள்ளே வந்து இன்டீரியரில் வந்தோம் அப்படின்னா நம்மள அந்த கோயிலுக்கு ரீச் பண்ணலாம். இப்போ வாங்க போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம பக்கமாக வந்ததுக்கப்புறமா ஒரு 2 பெண்டு இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹில்ஸ் மாதிரி இருக்கும். சேலம் அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹில்ஸ் இருக்கும். வாங்க, நம்ம இப்போ அந்த கோயிலை வந்து ரீச் பண்ணியாச்சு. இதுதான் கந்தாசிரமம். இப்போ நம்ம வந்து கோயில் ரீச் பண்ணிவிட்டு இறங்கியாச்சு. பாருங்கள், இந்த வியூவிங் எல்லாமே நல்லா இருக்கும் இங்கே கோவிலில். நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஒரு பிக்னிக் மாதிரியோ இல்லை ஒரு அவுட்டிங்கோ அந்த மாதிரி போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்க. இது ஆப்டான பிளேஸ் சேலத்தில். நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸிங்காக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு அதே போல் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக வரலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ். இங்கே பாருங்கள், கந்தாசிரமம்க்கு வந்து இந்த பக்கம் வழி இருக்குது. அதே போல் இதில் கன்னிமார் ஓடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அது வந்து இங்கே கீழே இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இப்போ வந்து கோவிலுக்கு போகலாம். இந்த கோவிலோட வரலாறு இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நான் இதில் ஜஸ்ட் ஒரு vlog வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கோவில் வந்து கொஞ்சம் ஹில்ஸில் இருக்கிறனால ரொம்ப ஹைட்லாம் கிடையாது, ஓரளவு மீடியமாக இருக்கும். அதில் இருக்கிறனால மலை சுற்றி நிறையா இருக்கிறனால நிறைய குரங்குகள்லாம் இருக்கும். மங்கீஸ்லாம் நிறையா அட்ராசிட்டி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கோயில் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக யாரையும் அலோவ் பண்ணல. பேக் என்ட்ரன்ஸ் வழியாக தான் நாங்கள் போனோம். இந்த இடம் பார்க்குறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமாக அமைதியாக ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த கோவிலோட ஃப்ரண்ட்டு அந்த பேக் யார்ட்ஸ் மாதிரி இருக்கும். நிறைய ஒரு கொஞ்சம் பெரிய பிளேஸ் இருக்குது. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. பாருங்கள், கோவில் வந்து ரீச் பண்ணியாச்சு. பார்க்கவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமாக அமைதியாக எந்த ஒரு சிட்டியிலேருந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு அவுட்டர் டிஸ்டர்பன்ஸ் சவுண்ட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம். வாங்க, இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சிம்பிளாக அமைதியாக இருக்குது இந்த கோவில். இங்கே வந்தீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு வந்துட்டு இந்த சிட்டி அவுட்டரில் இருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965 ஸ்ரீமத் சத்குரு அப்படிங்கிறவரோட கனவுல முருகப்பெருமான் அருளி தனக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு கோவில் வந்து கட்டி அவரை பிரதிஷ்டை செஞ்சு கும்பிடுற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்காக அவர் வந்து தன்னோட கனவுல கண்ட இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா தான் இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் அதுக்கப்புறம் அம்பாள் 2 பேருமே இருப்பாங்க. அதனால இந்த கோவிலில் முருகருக்கு உகந்த நாட்கள்லையும் அதே போல் ஆடி மாதத்துலேயும் வந்து சிறப்பாக பூஜைகள்லாம் நடைபெறும். பாருங்கள், இங்கே 2 பேர் ஆப்போசிட்டில் சுற்றி வந்துட்டுருக்காங்க. நான் வந்து அவங்கக்கிட்ட நான் தான் தப்பாக சுற்றுறோமோ அப்படின்னு நாங்கள் டவுட் கேட்டோம். இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே யூனிக்கான நிறைய டிஃப்ரெண்ட்டான சிலைகள்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின் கர்ப்பகிரகம் மட்டும்தான் கட்டினாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் கொஞ்சம் நாளில் இந்த மாதிரி சில சிலைகள்லாம் சுற்றியும் நம்ம அமைச்சிட்டு அதில் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் எல்லா கடவுளுமே. இதில் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் எல்லா சிலையுமே. பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக விநாயகர் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் தான் இருக்கும். எல்லாமே ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாமே இந்த கரண்ட் சினாரியோவில் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கனால லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு சின்ன குளம் இருக்குது. குளம் பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பெரிய பெல் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது.
இப்போ இந்த கோவிலை வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலோட உள் பிரகாரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரம் செடி இது எல்லாமே இருக்குது. பார்க்கவே வந்து ரொம்ப ப்ளசன்டிங்காக இருக்கும். நீங்கள் புதுசாக வந்து சேலம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவுமே வந்து மனசுக்கு அமைதியாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போகணும் அப்படின்னா ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே போயிட்டு கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கன்னிமாரோட இருக்குது. அதுக்கப்புறமா அதை பார்க்கலாம். அங்கெல்லாம் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சேலம் அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா ஹில்ஸ் தான். சேலத்தை சுற்றி நிறைய மலைகள் இருக்கனால தான் பார்த்தீங்க அப்படின்னா சேலத்துக்கு வந்து இந்த பேரே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட பேக்யார்டு பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் போக முடியல, நான் வெளியிலேருந்து தான் ஷூட் பண்ணேன். ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே, வந்து ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். வாங்க இப்போ அடுத்ததாக வந்துட்டு கன்னிமாரோடைய பார்க்க போகலாம். இங்கே வந்து ஃபுல்லாக ஹில்ஸ் ஒட்டி இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா மங்கீஸ் தான் நிறைய அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்ததாக கன்னிமாரோடைக்கு போகலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோப்பில் கீழே இருக்குது. ஆக்சுவலாக எல்லோரும் ஃபஸ்ட்டு இங்கே கும்பிட்டு தான் மேலே போவாங்க. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே முருகரை கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்துட்டு போகிறாங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்லோப்பில் கீழே இருக்குது, கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. நாங்கள் மார்னிங் டைமே போயிட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தண்ணியே இப்போ இல்லை. ரைனி சீசன் அந்த மாதிரி சமயத்தில் தான் தண்ணி இருக்கும். அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவதுக்கும் இந்த கோயிலை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே வந்து ஸ்ரீ கன்னிமார் அம்மன் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து தோஷ நிவர்த்தி இதெல்லாமே பண்ணுவாங்க. அதெல்லாமே ரொம்பவுமே சிறப்பு இங்கே. அவ்வளோதான், நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது நாங்கள் ரிட்டர்ன் கிளம்ப போகிறோம். அதுக்கடுத்து தான் நாங்கள் ஒரு மெயினான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் தான், 90s கிட்ஸோட ஃபேவரட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.